சவுத் இந்தியன் ஐ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம போன வீடியோவில் கடவுள் யாருன்னோ யாரால் உண்டாக்கப்பட்டாருன்னோ பார்த்தோம். இன்றைக்கி மதங்கள் எப்படி தோன்றுச்சு, அவ தோன்ற காரணங்கள் யார், அதால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப டீப்பாக போகக்கூடாது, மேலோட்டமாக பார்த்துடலாம். ஏன்னா உண்மைன்றது நெருப்பு போன்றது. இது சிலருக்கு மனசு கஷ்டம் உருவாகும். எனவே நம்ம இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், கடைசியாக என்ன ஆக போகிறோம் அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. இதுக்கு முன்னால் இந்த மதங்களை பற்றி நம்ம ஆராய்ஞ்சிடுவோம். ஆரியர்களுடைய விதியை ஆராய்ஞ்ச மக்கள் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுச்சோ அந்த கொள்கையை பரவ செய்தார்கள். அவங்கவுங்க வாழ இடத்துக்கு ஏற்ப அந்த கொள்கைகள் மாறுபட்டு இருந்தது. வடநாட்டில் ஒரு கொள்கையும் தென்னாட்டில் ஒரு கொள்கையும், இப்படி பலவிதமான கொள்கைகள் நம்ம நாட்டில் பரவ ஆரம்பிச்சிது. அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இவங்களை தவிர இன்னும் நிறைய பேர் பல பேதங்களை உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அதன் காரணமாக நிறைய வழிபாடுகள் உருவாச்சு. இந்த வழிபாடுகளை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். சங்கரர், ராமானுஜர், மாத்துவர், வல்லவாச்சாரி, புத்தர், பதாஞ்சலி, இவங்களால் எழுதி வைக்கப்பட்ட ஆதாரங்களை வச்சுக்கிட்டு மதங்கள் உருவாச்சு. நிறைய பேருக்கு சங்கரர், ராமானுஜர், மாத்துவர் மடங்கள் பற்றியும் அந்த நூல்களும் அந்த தத்துவங்களும் பற்றி தெரிஞ்சிருக்கும். அதால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ முக்கியமாக ஒரு 2 மதத்தை பார்க்கலாம். வல்லபாச்சாரி மதம், கோஜா மதம்ன்ட்டு 2 தத்துவங்களை அடக்கிய அந்த மதத்தை சிறிதளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தமிழர்களுடைய வழிபாடும் அதனுடைய தத்துவங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சவுத் இண்டியன் ஐ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வல்லபாச்சாரி மதத்தை பற்றி பார்க்கலாம். இந்த மதம் சுமார் ஒரு 450 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் பிருந்தாவன் யாத்திரைக்கு போயிருந்தார். இந்த பிருந்தாவனம்ன்றது பார்த்திங்கன்னா பாம்பேலேருந்து 12 மணி நேரம் கப்பலில் போகணும். இங்கே தான் கிருஷ்ணர் பிறந்த இடம் இருக்கணும், கோவர்த்தனகிரி அப்படின்னு இடம் இருக்குது அப்படின்னும் தெரிஞ்சுது. இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கள்ளங்காவிடம் இல்லாத மக்களாக இருந்தாங்க. இப்போ போனால் அவர் அவங்களுடைய மொழியை கற்றுக்குன்னு அங்கேயே தங்க ஆசைப்பட்டு சில நூட்களுக்கு உரை எழுதி அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துன்னு வந்தாங்க. அந்த பாடத்தில் பகவத்கீதையில் சில பாடல்களுக்கு உரை எழுதும்போது ஆசாரி தான் கிருஷ்ணன் அப்படின்னு நினைக்கணும், அப்படி நினைக்க தெரியாதவங்க, அப்படி நினைக்க தோன்றாதவங்க நரகத்துக்கு போவாங்க, அந்த ஆச்சாரியை கிருஷ்ணனாக பாவித்து சகல வேலைகளையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னார். மேலும் ஒரு படி மேலே போய் கீதையில் இருக்க ஒரு ஸ்லோகத்துக்கு விரிவுரையாக
என்னை அலட்சியமாக கருதாமல் என்னையே நினைத்து என்னை பணிந்து எல்லாவற்றையும் எனக்கு எவன் ஒருவன் சமர்ப்பணம் செய்கிறானோ அவனுடைய மொத்த நலங்களையும் நான் கவனித்துக் கொள்வேன், அவனுக்கு வேண்டியதையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னும், என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படியே ஆச்சாரியனை நினைக்க வேண்டும், ஆச்சாரியரை கிருஷ்ணன் ரூபமாக கருத வேண்டும், சகலத்தையும் குருவுக்கு அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொன்னதில் மட்டும் இல்லாமல் அவர் வச்ச மிச்சத்தை தான் எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு உரை எழுதி அது மக்களிடையே பரப்பி வந்தார். இதன்படி பல காலம் நடந்து வந்தது. வல்லபாச்சாரி மதமும் இப்படி தான் உருவானது. இதை பற்றி தெரிஞ்சுக்கின சிலர் இந்த மட சம்பிரதாயத்தை எதிர்த்து வேறு மதத்துக்கு போயிட்டாங்க. இந்த மதம் பெரிய அளவில் வருங்காலத்தில் வளர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோஜா மதத்தை பற்றி சொல்லணும். இந்த கோஜா மதத்தை சேர்ந்தவர்கள் வடக்கிலேருந்து தான் வந்திருக்காங்க. இவர்களுக்கு கடவுள் கிடையாது, ஆச்சாரி தான் கடவுள் என்ற கொள்கையை கொண்டவங்க. அவர்கள் எது செய்தாலும் ஆச்சாரியர்களுடைய அனுமதி பெற்று தான் செய்தாங்க. ஒவ்வொரு ஆச்சாரிகளுக்கும் இந்த குரு காணிக்கைன்றதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுப்பாங்க. இதுதான் அந்த ஆச்சாரிகளுக்கு பெரும்பான்மையான ஒரு வருமானமாக இருந்தது. இந்த மதத்தை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. இப்போது இந்த கதைகள்லாம் நமக்கு வேண்டாம். இந்த மதம் இப்படி தான் உருவாச்சு, இப்படி தான் இந்தியாவில் பரவுச்சு. வடநாட்டு மதம் ஒன்றும், வீர சைவ மதம் ஒன்றும், வாராயி மதம் ஒன்றும், நிறைய மதங்களை ஆச்சாரிகள் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆச்சாரிகளே அரச சட்டம் என்னும் புத்தகத்தை எழுதி அதற்கு மனு சாத்திரம்னு பேர் வச்சாங்க. அப்பப்போ தேவையானதெல்லாம் சேர்த்துக்கின்னு அதை அரசாங்கத்துலேயும் அதை திணிச்சாங்க. மன்னர்கள் ஆட்சி செய்தது அரசாங்கம். அதுக்கப்புறம் அதற்கு பேர் மாற்றி இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு பேரை மாற்றி அந்த காலத்து ராஜாக்களை வச்சுட்டு இந்த சட்டத்தை மக்கள் தலையில் கட்டி ஆரியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆரியர்கள் வருகைக்கு முன்னால் பலம் பொருந்திய தமிழ் அரசர்கள் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மதத்தை உருவாக்குறதால யாருக்கு லாபம்னு தெரிஞ்சுக்கணும். அவர்களால் யாருக்கு நன்மைன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மதத்தை விட முக்கியமானது இந்த உடலும் அறிவும் தான். இந்த உடல் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். மண்ணிலே தோன்றி மண்ணிலே மறைந்து